வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரைன் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நீதிமன்றத்தை அவமதித்து ட்ரெல்வின் சில்வாவை கைது செய்ய வேண்டும், சம்பிக்கு பகிரங்கம். ஜனாதிபதிக்கு எதிராக ஐநாவில் முறைப்பாடு, எதிர்க்கட்சி எம்பிக்கள் கையெழுத்து. சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை பதவி நீக்க தீர்மானம். அமைச்சர் விஜித கேரத் பெலாரஸ் பயணம், பல புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்து. இன்று பலத்த மழைக்கு வாய்ப்பு, வடக்கு உட்பட பல பகுதிகளுக்கு ரெட் அலர்ட். வெள்ளத்தில் மூழ்கிய கொட்டாஞ்சேனை ஆமர் வீதி, போக்குவரத்து பாதிப்பு. 33 நீர்த்தேக்கங்கள் பெருக்கெடுப்பு, மண் சரிவு அறிகுறிகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு அவசர எச்சரிக்கை. கண்டி மாவட்டத்தில் மீள்குடியேற்ற பணிகளை விரைவுபடுத்துங்கள், ஜனாதிபதி உத்தரவு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect. நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் பகிரங்கமாக கருத்து தெரிவித்திருந்து மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் ட்ரெல்வின் சில்வாவை கைது செய்ய வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் சம்பிக் ரணிவுக்கு தெரிவித்தார். கூட்டு எதிர்க்கட்சி நேற்று கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் 2019 முதல் 2026 ஏப்ரல் வரை நிலக்கரி கொள்வனவு தொடர்பில் ஆராய்ந்து விசாரணை நடத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமித்திருக்கிறது. உயர்நீதிமன்ற நீதியரசர், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதி என 3 நீதிபதிகளை கொண்டு ஆணைக்குழுவை நிறுவி இவர்களுக்கு 6 மாத காலத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் ட்ரெல்வின் சில்வா அண்மையில் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில், நிலக்கரி கொள்வனவு தொடர்பில் தற்போது ஜனாதிபதி விசாரணைக்குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆணைக்குழு 3 மாதங்களில் விசாரணை அறிக்கையை வெளியிடும். அதன்போது எமது தரப்பினர் விடுதலையாகுவார்கள். கடந்த அரசாங்க காலத்தில் இருந்தவர்கள் சிறைக்கு செல்வார்கள் என குறிப்பிட்டிருந்தார். மக்கள் பிரதிநிதியே இல்லாத ட்ரெல்வின் சில்வா நிலக்கரி விசாரணை ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தீர்ப்பை தற்போது அறிவித்திருக்கின்றார். அவரின் இந்த கூற்று குறித்து ஆணைக்குழுவின் சுயாதீன விசாரணைக்கு பாதிப்பு என்பதுடன் ஆணைக்குழுவின் நீதிபதிகளின் சுயாதீனத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் நாங்கள் அந்த ஆணைக்குழுவிற்கு சென்று வாக்குமூலம் வழங்குவதற்கு முன்னர் அந்த ஆணைக்குழுவை அவமதிக்கும் வகையில் செயல்பட்ட ட்ரெல்வின் சில்வாவை அழைத்து விசாரணை செய்து அவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்க வேண்டும். அத்துடன் மின்சார கட்டணத்தை 1/3 குறைப்பதாக தெரிவித்து ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் தற்போது வரை 154% மின் கட்டணத்தை அதிகரித்திருக்கிறது என குற்றம் சாட்டினார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். மே தின பேரணியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு ஆற்றிய உரையால் நீதித்துறை சுதந்திரத்திற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு முறைப்பாட்டு கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ், மனோ கணேசன், வே ராதாகிருஷ்ணன், ஜீவன் தொண்டமான், ரஞ்சித் மத்தும பண்டாரு, தயாசிரி ஜெயசேகர் உள்ளிட்ட 24 எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முறைப்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளனர். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர், பணியகத்தின் நீதிபதிகள் மற்றும் சட்ட வாக்காளர்கள் சுதந்திரம் தொடர்பான சிறப்பு அறிக்கையாளருக்கு இந்த முறைப்பாட்டு கடிதம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த முறைப்பாட்டு கடிதத்தில் ஜனாதிபதி 2026 மே 25 வழங்கப்பட்டிருக்கும் ஒரு நீதித்துறை தீர்ப்பு குறித்து பகிரங்க ஒன்றை வெளியிட்டார். அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டவுடன் பொதுமக்கள் அதனை கைதட்டி வரவேற்க முடியும் என்றும் ஜனாதிபதி தமது உரையில் குறிப்பிட்டார். இந்த அறிக்கை நிலுவையில் உள்ள நீதிமன்ற தீர்ப்பு குறித்த முன் அறிவிப்பு இருப்பது போன்ற தோற்றம் உணரப்பட்ட அல்லது உண்மையான நிர்வாக தலையீட்டின் ஆபத்து, நீதித்துறை நடுநிலைமை மீதான பொதுமக்களின் நம்பிக்கை சிதைவாகிய கடுமையான கவலைகளை எழுப்புகின்றது. அத்துடன் தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்னர் வரவிருக்கும் ஒரு குறிப்பிட்ட முடிவை குறிப்பிடும் துல்லியத்தன்மை என்பன தீர்ப்பில் முறையற்ற செல்வாக்கு செலுத்தப்படலாம் என்று நியாயமான அச்சத்தை உருவாக்குகின்றன. நீதித்துறை சுதந்திரம் குறித்து ஐநாவின் அடிப்படை கோட்பாடுகள் நீதித்துறை முறையற்ற தலையீடிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். அரசு அதிகாரிகள் நீதித்துறை சுதந்திரத்தை குலைக்கும் செயல்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றன. ஜனாதிபதியின் கூற்று அது உள்நோக்கத்துடன் கூறப்படாவிட்டாலும் ஒரு நேரடி தலையீடாகவும் அனைத்துலக தரநிலைகளின்படி முறையற்ற செல்வாக்காகவும் அமைகிறது என்று மேற்படி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவியில் இருந்து பேராசிரியர் சுனில் சாந்தாவை நீக்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது.
பல்கலைக்கழகத்தின் எதிர்கால செயற்பாடுகளுக்காக ஒரு புதிய நிர்வாக திட்டம் செயற்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் கபில செனவிரத்ன தெரிவித்துள்ளார். எனினும் இந்த நீக்கத்திற்கான காரணம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் இந்த நீக்கம் குறித்து தனக்கு இதுவரை எந்தவித அறிவித்தலும் வழங்கப்படவில்லை என பேராசிரியர் சுனில் சாந்த குறிப்பிட்டுள்ளார். வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் நேற்று பெலாரஸிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். பெலாரஸ் குடியரசின் வெளிவிவகார அமைச்சர் மாக்சிம் ரிஜென்கோவ் விடுத்த அழைப்பின் பேரில் அவர் மே 15 வரை பெலாரஸிற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த ஆண்டுடன் 25 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் இந்த விஜயம் இருதரப்பு உறவுகளில் ஒரு மைல்கல்லாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கமைய இலங்கை பெலாரஸ் இடையிலான விமான சேவைகள் ஒப்பந்தம், கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம், சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் என்பன கையெழுத்திடப்பட உள்ளன. இலங்கைக்கு வடகிழக்கே நிலவும் குறைந்த அழுத்த பிரதேசம் காரணமாக நாட்டின் பல மாகாணங்களிலும் மாவட்டங்களிலும் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் புத்தளம், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அறிவித்தல் இன்று காலை 6:30 மணிக்கு வெளியிடப்பட்டதுடன் இது இன்று மாலை 3:30 மணி வரை செல்லுபடியாகும் அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் நாட்டின் பல பாகங்களில் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதில் கொழும்பு மாவட்டத்தின் பிளியந்தலை பகுதியில் அதிகூடிய மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. அதிக மழைவீழ்ச்சி பதிவான முக்கிய இடங்களாக பிளியந்தலை 198.50 மில்லிமீட்டர், கலகொட 147.40 மில்லிமீட்டர், ரத்தினபுரி நகரம் 94.00 மில்லிமீட்டர், யாழ்கும்புர 90.60 மில்லிமீட்டர், சமணலகம 86.20 மில்லிமீட்டர், உடுவர மற்றும் வதுரவில தலா 85.80 மில்லிமீட்டர், மேலும் கொழும்பு 7 பகுதியில் 82.00 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், ஜாவத்தை பகுதியில் 76.20 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. கொழும்பு கொட்டாஞ்சேனை ஆமர் வீதி பகுதியில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக அந்த வீதியூடான போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு பெரும் இடையூறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பயணிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதேவேளை தலவாக்கலை நுவரெலியா பிரதான வீதியில் இன்று அதிகாலை முதல் பலத்த மழையுடன் கூடிய அடர்ந்த மூடுபனி நிலவுகிறது. இதன் காரணமாக அவ்வீதியிலான போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஹெட்டன் நுவரெலியா பிரதான வீதியிலும் மற்றும் அதன் கிளை வீதிகளிலும் இவ்வாறான அடர்ந்த மூடுபனி நிலை காணப்படுகிறது. எனவே அவ்வீதிகளில் வாகனங்களை செலுத்தும் போது முகப்பு விளக்குகளை ஒளிரச் செய்தவாறு மிகவும் அவதானமாகவும் நிதானமாகவும் வாகனங்களை செலுத்துமாறு ஹேட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 16 பிரதான நீர்த்தேக்கங்களும் 17 நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் தற்போது பெருக்கெடுத்து வருவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி இந்த தகவல் பதிவாகியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமித்துவ பொறியியலாளர் HMBST ஹேரத் தெரிவித்துள்ளார். பெருக்கெடுத்து வரும் பிரதான நீர்த்தேக்கங்களில் அனுராதபுரம் மாவட்டத்தின் ராஜாங்கனி, பதுளை மாவட்டத்தின் அம்பைவில, ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் மவ்வார, லுணுகம் வெகர, திசவாவி, வீரவில, யோதவாவி மற்றும் வெகரஹெல ஆகிய நீர்த்தேக்கங்கள் அடங்குகின்றன. மேலும் குருநாகல் மாவட்டத்தின் அம்பகுளவாவி, உஸ்ஹல, சியம்பல
வெளிப்புடன் ஹமுவ மாகல்ல மற்றும் தெதுருவோயா நீர்த்தேக்கங்களும் கண்டி மாவட்டத்தின் நாளந்த மற்றும் வேமடில்ல நீர்த்தேக்கங்களும் மொனராகலை மாவட்டத்தின் அலிகொட்டஹார நீர்த்தேக்கமும் மன்னார் மாவட்டத்தின் ஜோதபாவியும் தற்போது பெருக்கெடுத்து வருகின்றன. குறிப்பாக ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் 12 வான்கதவுகள் திறக்கப்பட்டு வினாடிக்கு 14,000 கன அடிக்கும் அதிகமான நீர் கலாஓயாவிற்கு திறந்துவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று லுணுகம் வெகர நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகள் திறக்கப்பட்டு வினாடிக்கு 4,100 கன அடிக்கும் அதிகமான நீர் கிருந்தி ஓயாவிற்கும் வெகரகல நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகள் திறக்கப்பட்டு வினாடிக்கு 2,400 கன அடிக்கும் அதிகமான நீர் மாணிக்க கங்கைக்கும் வெளியேற்றப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களும் ஆறுகள் மற்றும் நீர்வழிகளை அண்மித்த பகுதிகளில் வாழும் மக்களும் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாடு முழுவதும் பெய்து வரும் கனமழையின் காரணமாக மலைப்பகுதிகளில் குறிப்பாக நிலச்சரிவு அபாயமுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மண் சரிவு எச்சரிக்கை அறிகுறிகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. கனமழையால் மண் சரிவுகள், கற்கள் உருண்டு விழுதல் மற்றும் மரங்கள் சரிந்து விழுதல் அபாயம் அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுவது அவசியம் என அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. அதன்படி மழைநீர் விரைவாக வெளியேறுவதற்கு ஏதுவாக வீடுகளை சுற்றியுள்ள வடிகால் அமைப்புகளை சுத்தம் செய்யவும், வீட்டின் மேலுள்ள கனமான மரங்களையும் அபாயகரமான பொருட்களையும் முடிந்தவரை அகற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் நிலச்சரிவின் ஆரம்ப அறிகுறிகள் தென்பட்டால் தொடர்ந்து விழிப்புடன் இருக்குமாறும், சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலைகள் தென்பட்டால் உடனடியாக கிராம அலுவலருக்கும் சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களுக்கும் தகவல் தெரிவிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அவசர நிலை ஏற்பட்டால் முடிந்தவரை விரைவாக பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேறுவதும், சுற்றியுள்ள மக்களுக்கு தகவல் தெரிவிப்பதும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் அளிப்பதும் மிகவும் முக்கியம் என்றும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. டிட்வா அனைத்து நிலைமையினால் வீடுகளை இழந்து கண்டி மாவட்ட மக்களின் மீள்குடியேற்ற பணிகளை விரைவாக நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி அனிருகுமார திசாநாயக்கு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். கண்டி மாவட்ட செயலகத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற கண்டி மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். அனர்த்தத்தினால் கண்டி மாவட்டத்தில் 12,169 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. இதில் மீள் குடியேற்றப்பட வேண்டிய அதிக ஆபத்தான பகுதியளவு சேதமடைந்த வீடுகள் 1,583 ஆகும். அத்துடன் கொடுப்பனவு சிக்கல்கள் உள்ள 2,304 வீடுகளும் NBRஐ பரிசோதனை செய்யப்பட்டு அறிக்கைகள் கிடைக்க வேண்டிய 3,795 வீடுகளும் உள்ளன. இதன்படி தற்போது உறுதியாக கொடுப்பனவுகளை வழங்கக்கூடிய வீடுகளின் எண்ணிக்கை 4,488 ஆகும். அவற்றில் 3,038 வீடுகளுக்கான கொடுப்பனவுகள் தற்போது வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். எஞ்சிய வீடுகளுக்கான கொடுப்பனவுகளை விரைவாக வழங்குமாறு பிரதேச செயலாளர்களுக்கு ஜனாதிபதி இதன்போது அறிவுறுத்தியுள்ளார். அதேபோல் அதிக அபாய பிரதேசங்களுக்குள் உள்ளடங்குவதால் வேறு இடங்களில் குடியேற்றப்பட வேண்டிய குடும்பங்களுக்கான காணிகளை அடையாளம் காணும் செயல்முறை மற்றும் அதில் எழுந்துள்ள சிக்கல்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதிக அபாய பிரதேசங்களில் மக்கள் குடியேறுவதை தடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் அது தொடர்பான தீர்மானங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துவது அவசியம் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் தோட்டங்களில் வசிக்கும் மற்றும் மேல் குடியேற்றப்பட வேண்டிய தோட்ட தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்தும் ஜனாதிபதி இங்கு விசேட கவனம் செலுத்தியுள்ளார். குடியேற்றத்திற்காக முன்மொழியப்பட்டுள்ள தற்போது தனியார் நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள அரசாங்க காணிகளை விரைவாக விடுவித்துக் கொள்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. ஜாழ் தென்மராட்சி பரணி குடத்தனி வீதி புனரமைப்பு வேலைகள் கடந்த வருட இறுதியில் ஆரம்பிக்கப்பட்ட போதும் இதுவரையிலும் வேலைகள் முடிவடையவில்லை என மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் தாம் போக்குவரத்திற்கு பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் கவலை வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பில் பல தடவைகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திய போதும் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். அதேவேளை வீதி புனரமைப்புக்கு பயன்படுத்திய பொருட்கள் சில தரமற்றதாக காணப்பட்டதாகவும் தெரிவித்த மக்கள் இந்த பணியில் ஊழல் நடைபெற்றதா என சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் பிரதேச மக்கள் இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தனர். இதையடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்டோர் நேற்று பிற்பகல் பரணி மாசேரி பிரதேசத்திற்கு வருகை தந்து குறித்த வீதியை பார்வையிட்டுள்ளதுடன் மக்களுடன் கலந்துரையாடியிருந்தனர். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப்.
காலி உணவட்டுநர் பிரதேசத்தில் உள்ள ஆயுர்வேத மசாஜ் நிலையம் ஒன்றில் ஆஸ்திரேலிய நாட்டு பெண்ணொருவரை துன்புறுத்திய சந்தேக நபர் ஒருவரை உணவட்டுநர் சுற்றுலா போலீசார் கைது செய்துள்ளனர். இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் குறித்த மசாஜ் நிலையத்தில் பணிபுரியும் 38 வயதுடைய ஒருவர் ஆவார். கடந்த 6ஆம் தேதி உணவட்டுணவில் உள்ள மசாஜ் நிலையம் ஒன்றில் வைத்து சிகிச்சை அளிப்பதாக கூறி சந்தேக நபர் இந்த பெண்ணை துன்புறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக நேற்று சுற்றுலா போலீஸ் பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் உணவட்டுநர் சுற்றுலா போலீஸ் பணியகம் மேற்கொண்ட விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் காலி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். கல்பட்டியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்து தனியார் பயணிகள் பேருந்தொன்றின் ஆபத்தான சாரத்தியம் காரணமாக மோட்டார் சைக்கிளில் பயணித்த குடும்பம் விபத்தில் சிக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று காலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் அரச பேருந்தை தனியார் பேருந்து முந்தி செல்ல முயன்றுள்ளது. அந்த நேரத்தில் எதிரே வந்த கார் தடுமாற அருகில் வந்த மோட்டார் சைக்கிள் காருடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த நிலையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த தாய், தந்தை, குழந்தை ஆகியோர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்த குழந்தை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் குடும்பத்தினர் கடும் அதிர்ச்சியில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தை கண்டவர்கள் பயணிகளை ஏற்றிச் செல்லும் போட்டியில் சில தனியார் பேருந்து சாரதிகள் மனித உயிரையே பொருட்படுத்தாமல் மரண வேகத்தில் வாகனம் ஓட்டுகின்றனர் என குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இது சாதாரண விபத்து அல்ல, அலட்சியமான மற்றும் பொறுப்பேற்ற ஓட்டத்தின் விளைவு. இப்படியான அராஜகத்திற்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக சட்டசபையில் அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாக்கெடுப்பை இன்று காலை ஆரம்பமாக்கியுள்ளது. நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்தார். நம்பிக்கை தீர்மானத்தின் மீது அனைத்து கட்சியின் உறுப்பினர்கள் உரையாற்றி வருகின்றனர். அதன் பிறகு வாக்கெடுப்பு நடைபெறும். அரசு மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை ஆதரிப்போரின் எண்ணிக்கையும் எதிர்ப்போரின் எண்ணிக்கையும் கணக்கு சபாநாயகரிடம் செயலாளர் வழங்குவார். சட்டசபையில் வீற்றிருக்கும் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையில் 50% +1 என்ற எண்ணிக்கையை தீர்மானம் பெற வேண்டும். வெற்றி தோல்வியை சபாநாயகர் அறிவிப்பார். வெற்றி பெற்றுவிட்டால் அரசு தனது பணியை தொடர்ந்து நடத்தும். ஒருவேளை தீர்மானம் தோற்றுவிட்டால் அது ஆளுநருக்கு தெரிவிக்கப்படும். இந்நிலையில் தவிக அரசுக்கு ஆதரவாக எங்கள் தரப்பு எம்எல்ஏக்கள் வாக்களிப்பர் என்று CV சண்முகம் எம்எல்ஏ அறிவித்துள்ளார். இதேபோல தவிகவுக்கு எதிராக வாக்களிக்க உள்ளோம் என எடப்பாடி பழனிசாமி அணி அதிமுக எம்எல்ஏக்கள் தெரிவித்துள்ளனர். அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி தவிக எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி பங்கேற்க கூடாது என இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி அவர் சட்டசபைக்கு வரவில்லை. மேலும் இந்த தடை உத்தரவுக்கு எதிராக தவிக எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்துள்ளார். இது இன்று விசாரணைக்கு வர இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதுடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். கொழும்பு பொருளையை பிறப்பிடமாகவும் வவுனியாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஜோசப் வின்சன் ஆரோக்கியதாஸ் அவர்கள் 12/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் திக்கம் மணியாட்டியை பிறப்பிடமாகவும் டென்மார்க்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சந்திரமூர்த்தி கனகசபை அவர்கள் 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணை காரைக்காட்டிலேனை புறப்படமாகவும் ஜெர்மனி டாட்முண்டை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு விசித்திரலிங்கம் மாருத்தீபன் அவர்கள் 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கல்வியம் காட்டை புறப்படமாகவும் ஆவரங்கால் வங்கி வீதியை வதிவிடமாகவும் கனடாவை தீதாகாவை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சபாரத்னம் ஜெகதீஸ்வரி கிழி அவர்கள் 12/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.